கோடை மாவட்டம் காரமடையில் விரிவாக்க பணிகளுக்காக ரயில்வே கேட் மூடப்பட்டதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து ரயில்வே நிர்வாகம் 3 மாதங்களுக்கு முன்பே தமிழக அரசுக்கு கடிதம் அனுப்பியும் அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார் எழுந்துள்ளது. மேட்டுப்பாளையத்திலிருந்து வரும் பேருந்துகளில் பயணிக்கும் மக்கள் காரமடை வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு இறக்கிவிடப்படுகின்றனர். இதனால் 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடந்து சென்று மாற்று பேருந்தில் பயணிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவும் இதுகுறித்து போக்குவரத்து கழக அதிகாரிகளிடம் பாஜகவினர் மனு அளித்துள்ளனர். தோளமலையிலிருந்து தோளமலை போகக்கூடிய வழியில ஒரு ரயில்வே கிராசிங் இருக்குது. அது கடந்த 3 மாதங்களுக்கு முன்பே ஒரு அறிவிப்பெல்லாம் கொடுத்து அந்த லெவல் கிராசிங் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க வேலை செய்யறாங்கன்னு சொல்லி அறிவிப்பெல்லாம் கொடுத்து 3 மாசம் ஆச்சு. அதனால வந்து அரசு நிர்வாகம் வந்து எந்தவித நடவடிக்கை எடுக்கல. அதனால வந்து இன்னைக்கு பொதுமக்கள் வந்து பாத்தீங்கன்னா பஸ் எல்லாமே அங்க மேற்குல இருந்து வரக்கூடிய பஸ்கள் எல்லாமே புதுமையான வழியில ஏறி நேரா வந்து மேட்டுப்பாளையம் வருது. அதனால காரமடை நகருக்குள்ள வர முடியாத ஒரு சூழ்நிலையை வந்து இருந்துட்டு இருக்குது. இதனால வந்து பொதுமக்கள் வந்து ரொம்ப சிரமத்துல இருக்கிறாங்க. பள்ளி கல்லூரிக்கு போறவங்க, குழந்தைங்க, வயசானவங்க எல்லாருமே வந்து அவுட்டர்ல கொண்டு போய் பஸ் நிறுத்துறதுனால வந்து காரமடை நகருக்குள்ள பஸ் வராம இருக்கிறதுனால வந்து ரொம்ப சிரமமா இருக்குது. அதனால வந்து இன்னைக்கு அரசு போக்குவரத்து கழகத்துக்கு வந்து நம்ம இங்க பெட்டிஷன் கொடுக்கறதுக்காக வந்து